ஸ்ருதியும் மீனாவும் ஒரு கடைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி பார்த்துட்டு எனக்கு உதவி செய்யுங்க, நான் அந்த வீட்டில் வந்து வாழ்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் பேசுகிறது அத்தைக்கு தெரிஞ்சாலே எங்களை திட்டுவாங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோன்னு மீனா சொல்லும்போது, எனக்கு ஒரு காலம் வரும் மீனா, நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்குற வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி என்ன மிரட்டுறீங்களா, அப்படி ஒரு காலம் வராதுன்ட்டு அந்த இடத்த விட்டு மீனாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் பாட்டி வந்துடுறாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. மீனா எது செஞ்சாலும் நல்லது தாண்டா செய்வா, அவள் இந்த இதை விஷயத்தை மறைச்சிருந்தானா அது ஒரு வீட்டு நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பாட்டி. அது மட்டும் இல்லை, மனோஜ் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் எடுக்கிற முடிவு தான் இனிமேல் வந்து அவன் லைஃப்பில் யாருமே வந்து அவன் வாழ்க்கையில் வந்து தலையிடாதீங்க, விஜயாவையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கண்டிஷனாக சொல்கிறாங்க. முத்து, உனக்கு தான், நீ வந்து மனோஜ்கிட்ட வம்பிழுக்காத, மனோஜோட மனநிலையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாட்டி நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. மீனாவும் இந்த வீட்டை விட்டு தள்ளி வச்சது ரொம்ப தப்பு தான், அவளும் நம்ம வீட்டுக்காக நிறைய பண்ணுவா. மனோஜ் வந்து நீ வருத்தப்படாத, எல்லாம் மாறும், நான் எல்லாம் ஊரில் வேலையை முடிச்சுட்டு இங்கே வரேன் அப்படின்னு பாட்டி எல்லாத்துக்கும் அட்வைஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து என் சகப்பு சட்டையை காணும், ரோஹிணி பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு என்னடா நீ இன்னும் அவளை இன்னும் மறக்கவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, விடு, அவர் தெரியாமல் அவன் சொல்லிட்டா அப்படின்னு. அப்படி என்ன அவள் தியாகியா, அவளை நீ மறக்க முடியாதா, கண்டிப்பாக மறந்து தான் ஆகணும், இனிமேல் அவள் முகம் கூட உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கிழிச்சு போட வைக்கிறாங்க மனோஜை. அப்போ வந்து எல்லாருமே பேசுகிறாங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா அப்படின்னு ரவிலாம் பேசுகிறாங்க. இல்லை, அவள் வாழ்க்கையை விட்டே மனோஜ் விட்டு போகணும், அவளுக்கு அதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. மனோஜ் வந்து ரோஹிணியோட ஃபோட்டோவை கிழிச்சு போடுறாங்க. இன்றைக்கான எபிசோடு இதாங்க.